ஒரு நேரம் இப்னு அக்ரபா அப்படிங்கிற ஒரு இளம் வாலிபர், ஒரு சின்ன பிள்ளை, தன் தந்தை இறந்துட்டார், அவங்களுடைய வாப்பா இல்லை, அவர் ஒரு அனாதை. அந்த அனாதை பிள்ளை தெருவில் அமர்ந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஒரு தந்தை இல்லாத வழி, அந்த பிள்ளையினுடைய உணர்வு, அது நாம் பார்க்க முடியாது தோழர்கள். அப்படியான ஒரு கஷ்டம். எவ்வளவு நம்ம ஹெல்ப் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் ஒரு தந்தை இல்லைங்கிற வழி யாரும் பூர்த்தி செய்ய முடியாது. அப்படி வாப்பா இறந்துட்டாரே, அந்த இப்னு அக்ரபா என்கிற இளம் சிறுவர் அழுதுட்டே இருக்கிறார். அந்த வழியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. தம்பி ஏன்பா அழுகுறான்னு கேட்கறாங்க. என் வாப்பா இறந்துட்டார், அவர் நினைச்சு அழுகுறேன் அப்படின்னு சொல்லும்போது பெருமானார் அடுத்து என்ன சொன்னாங்க தெரியுமா? அருமை சிறுவனே இப்னு அக்ரபாவே, உனக்கு தந்தையாக நானும், எப்படி சொன்னாங்க, உனக்கு தந்தையா நபியாகிய நானும் தாயாக ஆயிஷாவும் இருக்கிறத நீ விரும்ப மாட்டியா? எங்களோட வா தம்பின்னு கூட்டிட்டு போறாங்க. கூட்டி சும்மா ஆறுதலுக்கு சொன்ன வார்த்தை இல்ல. அடுத்த கணமே பெருநாளைக்கு புத்தாடைகளை வாங்கி தந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அந்த சிறுவர் இப்னு அக்ரபாவை பெருநாள் திரளுக்கு அழைத்து வந்தார்களாம். ஒரு அனாதையை பராமரிக்கும் போது மாஷா அல்லாஹ் எவ்வளவு நன்மை அல்லாஹ் தருகிறான். உடனே ரசூல் அலைஹி அந்த வார்த்தையை சொன்னாங்க, நான் உனக்கு வாப்பா மாதிரி, ஆயிஷா உனக்கு தாய்மாக இருக்கட்டுமே சொன்னாங்களே. அப்படிதான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள் வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்தாபனம் 160 மாணவ மாணவிகள் அனாதையான பிள்ளைகளுக்கு உதவும் கரங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரம் இந்த மாதிரியான தேவைகளை உங்களிடம் முன்வைத்து நாங்கள் இங்கே நிற்கிறோம். உங்களுடைய சதகாக்கள், குறிப்பாக ஜகாத்துகளை இப்படி ஒரு ஏழை மாணவிகளுக்கு கல்வி ரீதியாக எல்லா தேவை ரீதியாக கொடுப்பதற்கு நீங்களும் உங்களுடைய உதவும் கரங்களை, உங்களுடைய அன்பு கரங்களை நீட்ட வேண்டும் தோழர்களே. அப்படிதான் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். எனவே இந்த தாருல் இல்முக்கு உடைய உதவிகளை இன்றே தாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலோடு சுவனத்தில் இடம்பெறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840 725020, 9600 555060.